பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலோ அல்லது தமிழர்கள் உள்ள நாடுகளுக்கு சென்றாலோ தமிழில் ஏதாவது திருக்குறள் சொல்வதும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா எனக்கு தமிழ் தெரியவில்லையே என்று வருத்தம் தெரிவிப்பதும் வாடிக்கையாக உள்ளது. ஒருபுறம் இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டே மறுபுறம் தமிழையும் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் குழி தோண்டி புதைத்து வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு தொடங்கி கீழடியில் 2 கட்ட ஆய்வுகளை செய்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். அவர் கீழடியின் காலம் என்று கிமு 800 முதல் கிமு 500 வரையிலான காலத்தை கூறுகிறார். ஆனால் அதற்கு மாறாக அதை கிமு 300க்கும் பிந்தையது என கூறி அவரது 2 கட்ட ஆய்வுகளை நிறுத்தி வைத்துள்ளது ஒன்றிய தொல்லியல் துறை. இதற்கு மறுப்பு தெரிவித்த அமர்நாத் தனது ஆய்வுகள் அறிவியல் பூர்வமானவை என்று வாதிட்டார். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. கீழடிங்கிறது 6 மீட்டர் டெபாசிட். உங்களுக்கு 6 மீட்டர் டெபாசிட்ல எனக்கு 3 மீட்டர்ல கிடைச்ச 3.5 மீட்டர்ல கிடைச்ச டெபாசிட் 300 BC வருது. ஆனால் எனக்கு பின்னால் தமிழக தொல்லியல் துறை செய்யறாங்க 3.53 மீட்டர்ல 580 BC வருது டேட். அப்ப 6 மீட்டர் டெபாசிட்ல ஒரு நடுப்பகுதி 580 BC வரும்பொழுது அதற்கு கீழுள்ள பகுதியும் அதனுடைய பழமையான காலமா தான் இருக்குமே தவிர அதற்கு முந்தைய காலமா இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. என்னைக்குமே ஆர்கியாலஜில ஸ்ட்ராட்டிகிராபி தான் இம்பார்ட்டன்ட். 2023ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கை 3 வருடங்களாகியும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இது வெளிவந்தால் தங்களின் வேத பண்பாடு பின்னுக்கு தள்ளப்படும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சியே திராவிட நாகரிகம் என்ற உண்மை வெளியுலகத்துக்கு தெரிந்துவிடும் என்று அஞ்சுகிறது மோடி அரசு. கீழடி மட்டுமல்லாமல் ஆரிச்சநல்லூர் உட்பட 8 இடங்களில் நடத்தப்பட வேண்டிய 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுக்கான தொல்லியல் பணிகளை தொடங்காமல் 8 மாதங்களாக கிடப்பில் போட்டுள்ளனர். இதுதான் சங்கிகளின் யோக்கியதை. இல்லாத சரஸ்வதி நதியை தேடி பல்லாயிரக்கணக்கில் செலவழிக்கும் இவர்கள் நமது தமிழ் பண்பாட்டை ஆதாரங்கள் இருந்தும் மூடி மறைக்கின்றனர். நமது அடையாளங்களை அழிக்கும் இவர்களை அடையாளம் தெரியாமல் ஓட வைப்பதுதான் நமது முதல் வேலை.